எல்லாருக்குமே ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பதிவு. இது எல்லாருமே கூர்ந்து கவனிக்கணும். கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் சில நேரங்கள்ல நீங்களும் வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா, இது யாரையுமே குற்றம் இத நீங்க செய்யறது தப்பு, இல்ல நீங்க இந்த மாரி விஷயங்கள் செய்யறது தவறு. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பீங்க. அத நீங்களே ஜட்ஜ்மென்ட் பண்ணி பார்க்கலாம். இதனால ஒரு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. சில நேரங்கள்ல நெறைய முருக பக்தர்கள் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, முருகன் கண்ண தொறந்து பார்க்கவே மாட்றாரு. நெறைய கஷ்டங்கள் எங்க வாழ்க்கையில கடந்த காலத்துலேருந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல பக்தர்கள் அனைவரும் ஒரு விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை நம்ம எல்லாருமே சாந்த ரூபமா பார்ப்போம். இல்ல கருணையின் கடல், கருணையின் வடிவம் எல்லாமே ஓகே. எல்லாமே ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை மட்டும்தான். நீங்க முருக பக்தியில ஆழ்ந்து நீங்க டீப்பரா நீங்க போக போக சில விஷயங்கள் நான் உணர்ந்த விஷயம். எனக்கு நம்ம தலைவன் முருகப்பெருமான் நிறைய விஷயத்துல அது நேரடியாவே எனக்கு காட்டியிருக்காரு. இது நான் வாயை திறந்து கேட்கல. இது எல்லாமே முருகனால மட்டும்தான். ஏன் நான் சொல்றேன்னா, நான் சில பதிவுகளை சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கீ நோட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் முருகன் கிட்ட யாரையுமே அழியணும், இவங்க இந்த மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் கேட்காதீங்க. இல்லை உக்கிரமான ஒரு வேண்டுதல் நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு நான் பழைய முந்தைய பதிவுலலாம் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு காரணம் நிறைய பேர் கேட்டீங்க, எதனால் அப்போ எங்களுக்கு துன்பம் தரவங்களை நான் எதுவுமே கேட்கக்கூடாதா, முருகனே இல்லையா அப்படின்னு முருகன் கிட்ட தான் நீங்கள் குறைகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முருகன் கிட்ட இவங்க அழியணும் அந்த மாதிரி ஒரு மனசை உடைஞ்சி போய் நீங்கள் பிரார்த்தனையோ இல்லை வேண்டுதலோ நீங்கள் வச்சுட்டு வராதீங்க. நான் பழைய வீடியோஸ் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். இப்போது அதுக்கான ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நானும் பர்சனலாக சில விஷயங்கள் நான் உணர்ந்து முருகப்பெருமான்கிட்ட பார்த்து நேரடியாக கண்கூடாக பார்த்த சில விஷயங்கள் நான் அனுபவித்து என்னோட கடந்த பாதைகள் எல்லாமே நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். எனக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்க வரவங்கலாம் எதிரிங்க தொல்லை அதிகமாக இருக்குது, சில விஷயங்கள் நம்ம கேட்கணும், எனக்கு அந்த விஷயம் நல்லது வேணும் அப்படின்னா கூட முருகன் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கார் நம்மளை சுற்றி, அவங்களுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா, கடந்த ஒரு சில நாட்களாக எனக்கு தொடர்ந்து சில பக்தர்கள் மெசேஜ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சொத்து விவகாரத்தில் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அதாவது பரம்பரை சொத்து வச்சிருந்து அந்த சொத்துல அந்த நபருக்கும் சில பங்குகள் இருந்தாலும், தாய் வீடாக இருக்கட்டும், இல்லை மாமனார் வீடாக இருக்கட்டும், இல்லை ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் அந்த நபருக்கோ அந்த பக்தருக்கோ சேர வேண்டிய சொத்து கிடைக்காம இவங்க வெளியேற்றப்படுறாங்க. எந்த ஒரு விஷயம் இல்லாமல். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு செயல். இது யாராக இருந்தாலும், எந்த முருக பக்தர்கள் பார்த்தாலும், எந்த நாட்டிலேருந்து பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு உங்கள் மனசுக்கு சில விஷயங்கள் இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இல்லை அவங்க முருக பக்தராக இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் தயவு செய்து அவங்களை வீட்டை விட்டு துரத்துறதோ, இல்லை அவங்களுக்கான கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள், ஏன்னா நீங்கள் முன்னாடியே நீங்கள் பிறக்கும் போதோ இல்லை உங்கள் குடும்பத்திலும் சில பேர் பேசி வச்சுருப்பீங்க, இந்த சொத்து அவருக்கு போய் சேரணும், இல்லை என்னோட ஷேர் நான் பாதி அவங்க கொடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து அதை மாற்றாதீங்க. அதை அவங்களுக்கு போய் கொண்டு கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் அவங்கள நாளைக்கு கடனாக மிகப்பெரிய ஒரு கடன் சுமையாக அவங்களை கொண்டு போய் சேர்த்துடும். இதனால அந்த கடன் உங்களால் அந்த கடனை வாங்குறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த சொத்துமே கொடுக்கல, அவங்க கஷ்டப்படுற சூழ்நிலை, அவங்க நல்லா இருக்கும்போது உங்களை எதுவுமே கேட்கல. அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு உச்சத்துக்கு ஒரு தாழ்மையான ஒரு பகுதியில் இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கையில் உங்ககிட்ட ஒரு கையேந்து நிற்கும்போது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், தயவுசெய்து வெளியே துரத்திடாதீங்கன்னு நான் சொன்னேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த முருக பக்தர் வெளியேற்று வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா சில விஷயங்கள் அவங்களே ஏன்னா ரோட்டுக்கு வந்த நிலைமை தான், ரோட்டுக்கு வந்தாச்சு. அவங்க குழந்தை குட்டி வச்சுருந்தாலும் அவங்க ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முருகன்கிட்ட ஆத்மார்த்தமாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இது நடந்து எனக்கு சில விஷயங்கள், எனக்கு ஒரு முருக பக்தர் இப்போவும் சில விஷயங்கள் மெசேஜ் தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிற மெசேஜை நான் பதிவு பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருக பக்தர் போய் முருகன்கிட்ட சில விஷயங்கள் மனசை விட்டு பேசுகிறா அப்படின்னா, இந்த மாதிரி என்னை துரத்திட்டாங்க, எங்கள் வீட்டிலேருந்து சேர்றது யாருமே இல்லை. அப்போ அந்த முருக பக்தர் தீவிரமாக இருந்தாங்க ஒரு பட்சத்தில் அவங்க முழு பக்தியும் எந்த மனிதர்கள்கிட்ட சில பேர் ஒரு அவங்களோட நேரம், அவங்களோட கெட்ட நேரம் சில தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஒரு நம்ம மனசை நம்ம தினப்படுத்தி நம்ம எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் முருகன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா,
இப்போ வீட்டை விட்டு வெளியே துரத்துனவங்களுக்கு முழு பிரச்சனையும் அங்கேருந்தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். இதை நிறைய பேர் ஆதாரப்பூர்வமாக என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த பிரச்சனையிலேருந்து என்ன சொல்யூஷன், இது யாரால் வந்து பாதிக்கப்படுறாங்க, இன்றைக்கும் அந்த குடும்பத்தில் வந்து முன்னேற்றம் காணப்படலை, தொடர்ந்து உடல்நிலை குறைபாடாக இருக்குது, மன நிம்மதியில், வீட்டிலேருந்து நல்லா இருந்த குடும்பமே வீட்டில் ரெண்டாகி சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கான மெயின் ரீசன் இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு தீவிரமாக வந்து முருகப்பெருமான் கிட்ட மட்டும் கிடையாது, எந்த ஒரு இறை சார்ந்தோ எந்த ஒரு இறைவன்கிட்டையும் நீங்கள் தீவிரமாக இருந்தீங்க, உங்கள் வீட்டில் வந்து வழிபாடு செய்கிறீங்க, தினந்தோறும் நான் அந்த இறைவனுக்கு வந்து நான் தீவிரமாக நான் இருக்கேன், முழு பக்தி எனக்கு இன்னைக்கு இந்த இந்த வேலை நான் தொடக்கும் போது எனக்கு இந்த தெய்வத்துக்கிட்டேருந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வேலையை தொடக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா, அந்த தெய்வத்தை நீங்கள் ஏமாத்தாதீங்க. எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் என்னென்னா, உங்களை யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்றாங்க, நீங்கள் பண்ணுற அனைத்து செயல்களும் ஒரு இறைவன் கண்டு கொண்டு தான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த நாள் முழுவதும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபராகவே உங்களுக்கு துணையாக இருப்பார். இது எந்த தெய்வமாக கூட இருக்கலாம். அப்போது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சி ஒன்று நீங்களே ஏமாற்றிட்டு இருந்தால் கூட அது இறைவனை வந்து நீங்கள் ஏமாத்துற மாதிரி தான். அதுக்கான கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருக பக்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, நியூசிலாண்டுலேருந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு. இப்போ நான் நல்ல நிலைமையில தான் இருக்கேன், இருந்தாலும் நியூசிலாண்டில் வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட கடன் இருக்குது, கிரெடிட் கார்டு பில் இருக்குது, அதிகமாக வந்து எல்லாமே ஐயா நான் குடும்பத்துக்காக தான் வாங்கின சாமி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எங்கிருந்த தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செய்வினை, இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதை நான் டீப்பராக போக விஷயம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அந்த ஒரு வீடியோ வேண்டாம். ஏன்னா அது வந்து வேற ஒரு விஷயமா நம்ம வந்து பேசலாம். ஒரு பேட்டரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து எப்பவுமே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, நல்லதே நல்லதே நினைப்போம் அப்படின்னு. நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்கோ, இப்போ ஒரு 100ல் ஒரு 50% ஒரு நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்கன்னா அவங்க சிந்தனையும் அவங்க செயல்திறனும் எல்லாமே நன்மைகளை கொண்டு வந்து சேருது அப்படின்னா அது அந்த ஒரு நல்லது கொண்டு போய் சேரும். நம்ம அந்த இடத்துல இருந்தால் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி யாராக கிளீன்ஸ் ஆகும். இந்த 50% வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆப்போசிட் வைப்ரேஷனில் இருந்தாங்க, ஒரு நெகட்டிவிட்டி சுற்றி அவங்க நினைக்கிறதும் அவங்க செயலும் எல்லாமே நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதுவும் 50%. அப்போது ஒரு பேட்டரிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த விஷயத்தை வந்து முழுமையாக நீங்கள் வந்து 100% நீங்கள் வந்து உங்கள் மனசுலேருந்து அந்த 100% நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது அமையும். அப்போது இவர்கிட்ட சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதனாலேயோ எனக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து செய்வன்னு வச்சுட்டாங்களோ, இதனால தான் நான் கடன் ஆனணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லும்போது நான் பேசினேன். அது வாட்ஸ்அப்லேயே நான் பேசும்போது சொன்னேன், இல்லை இது வந்து ஒரு அப்படி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் அந்த பவராக இருக்காது. ஏன்னா நீங்கள் முருகன்கிட்ட நீங்கள் தீவிரம் இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் நடக்காது. உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து இங்கே அக்கா வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் வந்து செட் ஆகாதனால எங்கள் அக்கா வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் அக்கா கொடுக்க வேண்டிய ஷேரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலமையில இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் கூட இல்லாத வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டார் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நான் நியூசிலாண்டில் கொஞ்சம் செட்டிலாக இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ப்ராக்ரஸ் நான் போகிறேன். எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு மேலே ஹையர் எண்டில் போயிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் நான் நியூசிலாண்டில் ஒரு சிட்டிசனாக இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு வீடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பிஸ்னஸ் அடுத்த க்ரோத் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே விஷயம் சொன்னேன், உங்கள் அக்காவை நீங்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே துரத்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் அக்கா கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கா, உங்கள் அக்காவுக்கு சேர வேண்டியது எதாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அப்பா மீறி எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் எல்லாருமே தீவிரமாக முருகபக்தன், அவங்களும் முருகபக்தன் தான். இதுவே உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உணர்த்தும்னு நினைக்கிறேன். இதை நான் டீட்டெயில்டாக சொல்ல வேணாம். நீங்கள் ஒருத்தவங்கள உடைஞ்சி ஒருத்தவங்களை ஏமாத்துற நிலைமையில நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒரு மூலியமாகவோ நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசு, உங்கள் நிம்மதி, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே இது எல்லாமே வரும். முருகப்பெருமானோட மறு உருவம், அதாவது மறு காட்சி இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் நானே வந்து பதிவு பண்ணணும்னு நினைப்பேன், அது வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒரு பக்தியும் அது இப்படியே இருந்துட்டு போட்டோம், தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வேணாம், உங்களை வந்து சுற்றி குழப்பிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இதுக்கான நேரம் சொல்ல வேண்டியது. ஒரு இறைவன்கிட்ட வந்து நீங்கள் தீவிரமாக இருந்தீங்க அப்படின்னா அதே இறைவனுக்கு வந்து மறுபக்கமும் இருக்கும். எந்த அளவுக்கு அவர் கருணை உள்ளவர், எந்த அளவுக்கு அவர் வந்து நமக்கு
நன்மைகள் செய்யக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் அவருக்கு வந்து மறுபக்கம் இருக்குது. அது எப்போனா நீங்கள் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத வரைக்கும் உங்கள் லைனை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் உங்கள் மைண்ட்லேயும் உங்கள் ஒர்க்கிங் ப்ராசஸ்லையும் யாருக்குமே துரோகம் நினைக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா தான் போயிட்டுருப்பீங்க. எப்போ உங்கள் லைனை நீங்கள் மாற்றிட்டு வேற ஒரு தாட் ப்ராசஸில் நீங்கள் போனால் அடுத்த நிமிஷமே இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே கஷ்டமாக இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. யாருக்கோ ஏதோ ஒரு நிலைமையில் ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதுக்கான பலன் மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய முருகப்பெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அது இப்போதைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறது அப்படியே இருந்துட்டு போட்டோம், பக்தியாகவே இருந்துட்டு போட்டோம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் நீங்கள் பண்ணலைன்னா கூட நெகட்டிவ் சைடு வந்து போயிடாதீங்க, துணையாக நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் துணையாகவும் போய்கிட்டு மற்ற விஷயங்களும் பின்னாடி இருந்து செயல்படுறது வந்து நீங்கள் முருகனை வந்து வணங்காமலே நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா சொல்கிறவங்க 100ல் வந்து ஒரு 80% பேர் முருகனை கும்பிட்டு தான் கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறதுனால தானே கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு தொடர்ச்சி காரணமே வந்து அது மட்டும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு சில முருக பக்தர்கள் இன்றைக்கும் வாழ்க்கை மாறாமல் ரொம்ப பிரச்சனையுடன் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். கடன் தொல்லை நீங்க மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் குடும்பத்தால் வெளியேற்றப்பட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் துன்பம் நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ இல்லை வந்து இந்த நம்ம இயற்கையும் நம்ம முருகப்பெருமான் ஒரு ஆளை கண்டிப்பாக அந்த தக்க நேரத்துக்கு ஒருத்தர் அனுப்புவார். இதனால மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், உங்கள் மனசில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாறும். நம்ம முருகப்பெருமான் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை அமைத்து வைப்பார். இதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறத விட எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பார். இந்த காணொலியில் முழுக்க நான் வந்து சொல்லிட்டேன். முருக பக்தர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்களுக்கு மனசில் சில விஷயங்கள் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், அதை வந்து இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன்.